அம்மா வாடி, நம்ம வீட்ல மட்டும் தான் கரண்ட் போயிருக்கா இல்ல எல்லார் வீட்லயும் போயிருக்கா? அம்மா எல்லார் வீட்லயுமே தான் கரண்ட் போயிடுச்சாம். என்னடி செய்யறது? அரிசி உளுந்து வேற ஊற போட்டு கிடக்கு, மாவாட்டன்னு. நாளைக்கு காலையில இட்லி சுடணும், மணி வேற 5க்கு மேல ஆயிருச்சே. அம்மா ஒரு லைன்ல போனாதானே வர்றதுக்கு லேட் ஆகும். மொத்தமா எல்லார் வீட்லயும் போயிருச்சுன்னா சீக்கிரம் வந்துருமா, நீ கவலைப்படாத. எங்கடி வருது? நானும் 1 மணி நேரமா இப்படியே உட்கார்ந்துருக்கேன். கரண்ட் வந்த பாடல்ல, மாவரைச்ச பாடம் இல்ல. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா நான் போய் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இன்னும் 1/2 மணி நேரத்துல கரண்ட் வந்துடும், சரியா? நீ கவலைப்படாத. சரி என்னன்னு பாப்போம். அந்த கடவுளுக்கே தான் கண்ணில் லெவல் இருக்கே. அரிசி உளுந்தெல்லாம் மூடி வைக்காம இருந்துச்சுமா, ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறியா? சரிம்மா. அன்னைக்கிலிக்கா வாங்கடி, வாங்க வாங்க. மக்களாம் டீ போட்டு கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நானும் இப்போ வந்துடும் அப்புறம் வந்துடும், கரண்ட் வந்தாதானே அங்கே வேலை இருக்குன்னு உட்காந்துட்டே இருந்துட்டேன்க்கா. 1 மணி நேரமா கரண்டே வந்த பாடல. இப்போ என்னக்கா பண்றது? அதை நினைச்சு தாண்டி நானும் வெந்து நொந்து போய் உட்காந்துருக்கேன். சாணி ஏறுனா முளைஞ்சிருக்குது. இதுக்கு மேல நம்ம கடை ஓட்டு என்ன பண்ண? நாளைக்கு எப்படி வியாபாரம் பண்றது? ஏக்கா வாடி நெடுவலி. என்னக்கா கரண்ட் போயிடுச்சு எங்க அத்தை கிழவி சொல்லுச்சு. நான் எங்க லைன்ல மட்டுமா தான் போயிருக்குமா இல்ல உங்க வீட்ல எல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். இங்கேயாவது கரண்ட் இருக்கா இல்லையா? எங்கடி, ஊரோட தான் போயிருக்கு. ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருச்சா. ஐயோ ஐயோ, ஊரோட போயிருச்சா? எக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, லைன்மேனும் வந்து பார்க்க மாட்டாங்களே. இனி நாளைக்கு தாக்கா கரண்ட் வர்றேன். அடி யாருக்காவது போன் அடிச்சு பார்க்கலாம்ல. அக்கா மற்ற நாட்கள்லயே நம்ம ஊர்ல இருந்து யாராவது போன் அடிச்சா 10 போன் அடிச்சா தான் 11வது போன்ல எடுத்து எட்டி பார்ப்பாங்க. இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரவே மாட்டாங்கக்கா. இப்ப என்னடி செய்யறது? 2 ஊடி அரிசி, அரைப்படி உளுந்து ஊற போட்டு அப்படியே கிடக்கு. நாளைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கு பால் காய்ச்சி இட்லி கடையை தொடங்கணும்னு நினைச்சோம். இப்படி நம்மளுக்கு வினையா வந்தா என்ன தாண்டி பண்றது? அக்கா இப்ப எதுக்கு சோர்ந்து போய் நிக்கிற? என்ன கிரைண்டர்ல தானே போட்டு ஆட்ட முடியாது, ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டலாம்ல? அட ஆமா, ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டலாம்ல. சூப்பர் வனசக்கா, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. நான் கூட கரண்ட் போகவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம பேசாம ஆட்டுக்கல்லே போட்டு ஆட்டிடலாமா? லூசுகளா, அரைப்பொடி காப்படியா இருந்தா பரவாயில்ல, 2 ஊடி அரிசி ஆட்டுக்கல்ல போட்டு எப்ப ஆட்டுறது? அதுக்கடையில அரைப்பொடி உளுந்து வேற இருக்குல்ல. அப்ப ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் தூக்கி கொட்டிட்டு நாளைக்கு கடை திறப்பு விழா இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோமா? நான் அப்படி சொல்லல. இவளுக இப்படித்தான் ஆரம்பிப்பாளுக. ஆனா இவளுகளால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஊராளுக பார்த்து அசிங்கமா காரி துப்ப மாட்டாளுக. நம்ம எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்களை பட்டுத்தான் ஆகணும். இது எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுக்கற சவால்னு எடுத்து கையில பண்ணித்தானே ஆகணும். ஆமா வனசக்கா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆமாம்மா, இப்பதானே இந்த கிரைண்டர் மிக்சி எல்லாம் முன்னாடி எல்லாம் நம்ம கையில தானே அரைச்சோம். அது மாதிரி செத்த இடத்துல சுத்தி எடுத்துடலாம். பேசாம வாங்கடி உட்காந்து ஆட்ட ஆரம்பிச்சிருவோம். கிரைண்டர் சூட்டுல போட்டு ஆட்டி ஊத்துற இட்லியை விட நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி இறக்கிற இட்லி நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கும்க்கா. பேசாம வாங்க இன்னைக்கு பொழுதுக்கு இப்படி பேசிக்கிட்டே உட்காந்து ஆட்ட ஆரம்பிச்சிருவான். இப்பவே மணி 6:30 போகுது. எத்தனை மணிக்கு உட்காந்து எத்தனை மணிக்கு ஆட்டி அள்ளி வைக்கிறது? மாவு புளிக்க வேணாமா? அடி வெயில் காலமா இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். இது கொஞ்சம் பனி காலமா இருக்கிறதுனால கூட 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன். அம்படி தானே டி. நம்ம இப்போதைக்கு ஆட்டி அள்ளி வச்சு கப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கவேன், காலையில 7 மணிக்கு வேணாம் ஒரு 8 8:30 போல ஊத்த ஆரம்பிச்சோம்னால இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்துட்டு போகுது. சாம்பார் சட்னி இந்த பால் காய்ச்சறதெல்லாம் மற்ற வேலையை முதல்ல முடிச்சுப்புட்டு கடைசியா இட்லி அவுக்கிறத வச்சுக்கிருவோம். சரி ஓகே ஓகே, எடுத்த காரியத்தை முடிச்சாகணும்னா ஏதாவது ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சு தானே ஆகணும். நான் மாவாட்டுறதுக்கு ரெடி. வாங்க ஆளும் பேருமா சேர்ந்து மாவாட்டுவோம். ஆமா அக்கா, உன் வீட்டுல 2 ஆட்டு உரல் இருக்கா? ஐயோ, ஒரு ஆட்டு உரை தாண்டி இருக்கு. அதுவும் ஒழுங்கா கொத்தாமையில இருக்கு. நல்ல இட்லிக்கு 1 ஊடி 2 ஊடின்னு போட்டு ஆட்டணும்னா அது வழுக்கு வழுக்குன்னுலமா ஓடும். அக்கா என் மாமியா விட்டு ஒரு உரலும் ஏன் விட்டு ஒரு உரலும் 2 உரை என் வீட்டுல கிடக்குக்கா. வாங்க அரிசியை மட்டும் தூக்கிட்டு போய் என் வீட்டுல ஆட்டிக்கிருவோம். அப்படின்னா வாங்க நிக்கலிக்கா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. சரிம்மா சரிம்மா, அப்படியே இட்லி சட்டியில ஊற வச்சதோட இருக்கு. நான் போய் ஒரு பக்கெட்ல கொண்டுட்டு வரேன். அப்பதான் தூக்கிட்டு போக சௌரியமா இருக்கேன். இல்ல வேலை வனசாக்கா, ஸ்பாட்ல ஒரு ஐடியா கொடுத்த. இல்லைன்னா அன்னைக்கிலிக்கா சுத்தமா உடஞ்சு போயிருக்காமா.
ஆமா மனசாக்கா, சும்மாவே அந்த லகிலாவும் பங்கசமும் ஆத்தாள் மகளும் எப்படா நம்ம குடியை கெடுக்கிறது, எப்படா நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுன்னு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு தெரியுறாளுங்க. இதுல கரண்ட் வேற சமயத்துக்குன்னு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதன்னு ஆரம்பிக்கும் போதே இவளுக்கு சகுனம் எப்படி இருக்குன்னு பாத்தியான்னு நாக்கு மேல பல்ல போட்டு கண்ட மெனிக்கு பேச ஆரம்பிச்சிருவாளுங்க. இன்னைக்கு இதை மட்டும் விட்டுறாம எப்படியாவது மாவாட்டி காலையில பூஜையை போட்டு கடையை திறந்துடணும். ஆமா ஆமாட்டி மாடனு, நம்ம தலைவர் சொல்றது மாதிரிதான், கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு, ஆனா கைவிட்டுருவாரு. ஆனா நல்லவங்களை கடவுள் நிறைய சோதிப்பாரு, ஆனா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில கடவுள் நம்மளுக்கு கை கொடுப்பாருல்ல, அந்த நம்பிக்கையோட பயணத்தை ஆரம்பிப்போம். அப்பதானே வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆரம்பத்திலேயே சோர்ந்து போயிட்டோம்னா உட்கார்ந்து விட்டு எந்திரிக்க முடியாம போயிரும்ல. அறா 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 அக்கா, இந்த எனர்ஜியோட இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போயிருவோம் போல் இருக்கே. கதவை இறுக்கி பூட்டிக்கங்கடி, நான் சித்தி வீட்ல இருக்கேன், ஏதாவது ஒண்ணுனா அங்க வாங்க. சரிம்மா. மனசா சரி போமா. வாக்கா வாக்கா, நிக்க நிக்க நேரம் தான் செல்லுது, ஓடியா கிளம்புவோம். குடுக்கா, நான் கொண்டுட்டு வரேன். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு. நயன்தாரா, என்னக்கா மாவாட்ட போறேன்னு சொன்ன, இங்க வந்து நிக்கிற? கரண்ட் இல்லாம தானே விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் எங்கிட்டு போய் மாவாட்டுறது? ஐயோ ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லை பாரு. நயன்தாரா நல்லா இருக்கியாம்டி, உன் வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்கக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த விளக்க வச்சுட்டு வந்துடுறேன். அங்கனையே வைடி, அப்பதான் எல்லாருக்கும் வெளிச்சம் வரும். சரிக்கா. பரவாயில்லையே, நயன்தாரா கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பில்லைன்னு இந்த வனசா குட்டி திட்டிக்கிட்டே இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு பிள்ளை எம்புட்டு பொறுப்பா ஆயிடுச்சுன்னு. வீட்டுல விளக்கறியல நேரம் ஆச்சேன்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் சீமனையை ஊத்தி விளக்கேத்திக்கிட்டு இருக்காளே புள்ள. இதுக்கு மேல பொறுப்புக்கு எங்கே போறது? நல்லா சொல்லுங்க நிக்கிலிக்கா. டி மாடனு, விளக்கேத்துனா பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்த மாட்டி? ஆமாடி, வீடு இருட்டா இருக்கேன்னு விளக்கேத்திருக்கல, அப்ப அது பொறுப்பு இருந்தா தானே வரும். எங்க அத்தை கிழவியும் என்ன பொறுப்பில்லைன்னு தெனா திட்டிக்கிட்டே இருக்குல்ல. இனிமே பாரு, நாளையில இருந்து 6 மணிக்கெல்லாம் வீட்டுல உள்ள லைட் எல்லாம் அமர்த்தி விட்டு வீடு பூரா கார்த்திகை தீபத்துக்கு ஏத்துனது மாதிரி விளக்கா விட்டு ஏத்த போறேன். இருமை, கரண்ட் இல்லைன்னா வீடு இருட்டா கிடக்குன்னு விளக்கேத்தி வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். இல்ல பக்தி முத்தி போய் இருந்துச்சுன்னா காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீட்டுக்கும் கோயிலுக்கும் விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். எதுவும் இல்லாம 2ஆம் கட்டையா எங்கேயாவது போய் வீட்டுல உள்ள லைட் எல்லாம் அமர்த்திட்டு விளக்கேத்துறேன்னு ஏத்தி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மாமியா உன்னை விளக்க மாத்தாலதான் அடிக்கும், பெருமையெல்லாம் பாராட்டாது. ஓஹோ, அப்படி வேற இருக்காக்க. கரண்ட் இல்லைன்னா இந்த வேலையை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு விளக்க கொளுத்தனு? நானே கரண்ட் இல்லாத நேரத்தில் கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு கலட்டி வச்ச இடம் தெரியாமல் தொலாத்திக்கிட்டு தெரியுவேன். இதில் இந்த கிரக வேறையா? அட வேணாண்டி மாடனு, நம்ம எப்போதும் போல நார்மலாக குடும்ப பெண்ணாவே இருந்துட்டு போயிடுவோம். எங்கடி உங்க வீட்டுக்கார எங்க ஆளக்கானே? மாமாவும் உங்களுக்கு கொஞ்சம் வெளியில போயிருக்காங்கக்கா. அப்படியா? சரிம்மா சரிம்மா. மனசா வாடி, அந்த ஆட்டுக்களை உருட்டியாருவான். வெளியில உட்கார்ந்தோம்னா பூச்சி ஒட்ட வரும், விழுகிறது தெரியாதுல்ல. சரிக்கா, அந்த வாரேன். நல்லா ஒட்ட ஆட்டுமா, அப்பதானே மைய அரைக்கேன். அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டு சிலுப்ப கூடாது. ஏக்கா, நம்மளும் இட்லி கடை போட போகிறோம். இனிமே சூரிய வம்சத்தில் வர சரத்துக்குமார் தேவயானி மாதிரி பெரிய லெவலில் காரு பங்களான்னு வாங்கி சொகுசாக வாழலான்னு நினச்சேன். ஆனால் ஆரம்ப கட்டமே அமர்க்கலமாக இருக்கிறது மாதிரி ஆட்டுக்கல்ல ஆட்டு அம்மிக்கல்ல உருட்டுன்னு இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே, நியாயமா அதெல்லாம்? இதுவழி எடுத்த எடுப்புலயே எல்லாரும் மேல போயிட்டா பொத்துன்னு கீழே விழுந்துட மாட்டேன். படிப்படியா தாண்டி ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு ஏறனே. அதுக்கு முதல் படி இந்த ஆட்டுக்கல்லுதான். இத முதல்ல ஆட்டு. நயன்தாரா, இன்னுமா டீ போடுற? வரேன்க்கா. ஏ வனசாக்கா, சொல்லுடி, என்ன கை வலிக்குதோ? கை வலிக்கிறது கூட பரவாயில்லக்கா, உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து டிக்கி எல்லாம் தேஞ்சு போகுது. உன் தங்கச்சிட்ட டீ போடுறதோட சேர்த்து 2 போண்டா பச்சின்னு ஏதாவது இருந்தா போட்டு தர சொல்லு. வாயெல்லாம் நமனமன்குது. அது சரி. அடியே, இன்னும் அரைப்படி அரிசி கூட ஆட்டி முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதாக்க? அக்கா, மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டதுக்கா. நானே 3 வேளை சாப்பாட்டை 6 வேளையா பிரித்து சாப்பிட்டு அதுக்கு இடையில 7-8 முறை ஸ்நாக்ஸும் உள்ளே தள்ளிடுவேன். என்னைய பார்த்து கரெக்டாக சாப்பிடணும்னு நினச்சா முடியுமா? ஏதாவது மாவு மடி இருந்துச்சுன்னா போட்டு சுட்டு எடுத்து தர சொல்லு. சரிடி, வரட்டும் சொல்றேன். இருமா, மணிதான் 8 ஆக போகுதுல்ல, அப்புறம் என்ன டைரக்டா டிஃபன் சாப்பிட வேண்டியதானே? அதுக்குள்ள 8 ஆயிருச்சா? ஆமாடி, கேரண்டர்ல போட்டோம்னா இந்நேரம் செத்த இடத்துல ஆட்டி எழுதிருக்கலாம். ஆட்டுக்கல்லுல போட்டு ஆட்டவும் பத்தியா எம்போட்டு நேரம் எடுக்குதுன்னு. நேரம் எடுத்தாலும் ஆரோக்கியமா இருக்குல்ல. இப்ப எம்புட்டு நேரமா கைக்கு வேலை கொடுத்து உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கான். இதே கிரைண்டர்னா ஒத்த வேலையை பார்க்குற இடத்துல 10 வேலை பார்த்துருப்பீல, ஆனா உடம்பு வீணா போயிருக்கும். அது என்னமோ நெசந்தாண்டி நடுவாளி, மாவாட்டுறதுக்கு சட்னி ஆட்டுறதுக்கு துணி துவைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் மிஷின் வரவும் தானே உடம்புக்கு வேலை இல்லாம போயிருச்சு. அதோட தான் வியாதியும் பெருக்கெடுத்து போச்சு. இதோட சேர்த்து நல்ல வேலைடி, இந்த வாஷிங் மிஷின்னு ஒன்று சொல்றாங்களே, அதை வாங்கி போடாம விட்டேன். அதை மட்டும் வாங்கி போட்டு துவைக்க ஆரம்பிச்சேன். இன்னி யாரும் பூசணி பழம் மாதிரி வந்து வெடிச்சாலும் வெடிச்சிருப்பண்டியா தோய். அக்கா, இந்த டீ எடுத்துக்கோடி.
அப்புறம் குடிச்சுக்கிறேன்டி, நீ மத்தவங்கள்ட்ட கொடு. எல்லாருக்கும் தான் போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. மாடனுக்கா எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் நயன்தாரா, நாங்க வந்து உனக்கு வேலை வச்சுட்டோமோ? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டீ போடுறதெல்லாம் வேலையா? எங்க வீட்டில் நான் எவ்வளோ வேலை பார்ப்பேன். அக்கா எடுத்துக்கோங்க. அடியே டீ மட்டும்தானா? நைட்டு நேரம் ஆயிடுச்சுலக்கா, வயிற்றுக்கு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா அதனாலதான் எதுவும் பண்ணல. ஏங்கா ஏதாவது வேணுமா? அடி போங்கடி, நீங்களும் அந்த காலத்து ஆளுக்க மாதிரி 6 மணிக்கு மேலே எதுவும் திங்கக்கூடாதுன்னு சொல்லுவி எவ்வளோ இருக்கே. நாங்கள்லாம் கல்லை போட்டாலும் கரையிற உடம்பு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதடி. ஏதாவது மாவு மடி இருந்துச்சுன்னா கரைச்சி ஊற்றி எடுத்துட்டு வாடி, எல்லாம் இருக்குல்ல. நாங்க வந்திருக்கோன்னு எங்களுக்கு சொல்றதுக்காக அக்கா பஜ்ஜி மாவெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. நான் வேணும்னா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஏன் புள்ளிகளுக்கு வாங்கி வச்சதை போய் போட சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நயன்தாரா, என்னத்துக்கு இருந்தாலும் 8 மணி ஆயிடுச்சே. ஏக்கா இன்னும் அரைப்படி அரிசி இருக்கா, அதை ஆட்டி எழுறதுக்கே 9 மணி ஆயிராது. அட சும்மா இருக்கா, போய் போட்டு எடுத்துட்டு வரட்டேன். நயன்தாரா செத்த போடி, வாழைக்காயும் கடலை மாவும் வாங்க முடியாமலா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணும்னா வந்து வாழைக்காய் சீச்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ உட்காந்து மாவாட்டு, அவளே போய் போட்டு எடுத்துட்டு வந்துருவா. 2 வாழைக்காய் வச்சுக்கிறதுக்கு என்ன எம்புட்டு நேரம் ஆப்போது? நல்ல எஸ்கேப் ஆக பாக்குறா பாருக்கோய். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அடியே நைட்டு 8 மணிக்கு நம்மளை பச்சி விட சொல்றாளேன்னு நீ பாட்டில் கடுப்புல என்னத்தையாவது எடுத்து கலந்து விடாத. காலையில அப்புறம் திறப்பு விடால எனக்கு ஊதேன். அக்கா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நல்ல புள்ள நயன்தாரா, நல்ல மொறு மொறுன்னு சுட்டு கொண்டுட்டு வா. சரிக்கா. அக்கா நல்ல டீ ஸ்ட்ராங்கா இருக்கு, சூட்டோட குடிச்சுக்கிட்டே ஆட்டுக்கா. சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு சும்மா மணக்க மணக்க டீ போட்டிருக்காளே. அடேங்க அப்பா, நம்ம லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு போட்டிருக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, குடிக்கிறது மாதிரி தான் இருக்கு. எரும மாடே, நீ என்னைக்கு டீ போட்டிருக்க? சரி சரி விடுங்கடி அத்தாக்கலாம், ஒரு பேச்சுக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறாளுங்க. ஐயே செஞ்சுட்டு சொல்றவளா இருந்தா ஏதோ ஏத்துக்கிற வேண்டியதே. என்னன்னே தெரியாதவ சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? அக்கா டீ போட தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, நான் போட்டு கொடுத்த அந்த டேஸ்ட் எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு பழகிருச்சுன்னு வச்சுக்கேன். டெய்லி காலையில் 5 மணி 5:30 எந்திரிச்சு நெடுவாளி டீ போடுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? அவங்கள்ட்டையே அந்த பொறுப்பை விட்டுட்டோம்னா நம்ம வாட்டுக்கு 9 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு படுத்து கிடக்கலான்னு பாரு. அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் நான் டீ போடுறதில்ல. இல்லைன்னா நான் போட்டேன்னா இந்த ஊரே மணக்கும் தெரியும்ல. பாருவேன் எம்புட்டு நேக்கு போக்கா பொழப்பு நடத்துறான்னு. நமக்கு தாண்டி இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம உட்காந்து பொழுதோட வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். நம்ம மாமியா மருகளை அந்த மாதிரி உட்கார வச்சு நமக்கு சோறு ஓடலையே. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும் போல. ஏண்டி நெடுவாளி? அது என்னமோ உண்மைதான். எக்கோ டீயை குடிக்கவும் உச்சா வருதுக்கா, போயிட்டு வரவா? இது இல்லாம கேட்கணும். போயிட்டு வா. இருட்டு அறிக்கை அந்த விளக்க தூக்கிட்டு போறியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நம்ம ஊரில் என்ன பையன், நீங்கள் தான் பாவம் மாவாட்டிக்கிட்டு இருக்கியோ, பூச்சி ஒட்ட விழுந்தாலும் விழுங்க. நான் அப்படியே ஃப்ரீயாக நிலா வெளிச்சத்தில் காத்தாட போயிட்டு வர்றேன். எரும மாடே நல்லா தள்ளி தூர போயிருந்தேன். என் வீட்டு கோடியை நாரடிச்சு வைக்க கூடாதாமா சொல்லிவிட்டேன். தூர போய் இருக்கிறதுனா எனக்கு துணைக்கு ஆள் வேணும்ப்பா. எட்டி மாடனு நீனு வாரியா? சூச்சு தண்ணடி போற, இதுக்கெல்லாமா ஆள் வேணும்? இங்கனக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டு பாத்ரூமுக்குள்ளேயும் இருட்டா இருக்கும். அப்புறம் நான் எங்கிட்டு போறது? கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஆள் வேணும்டி. வாடி போயிட்டு வருவான். சரிட்டா மாடனே, போயிட்டு வா. ஒத்தால போறால இருட்டுக்குள்ள. சரிக்கா சீக்கிரம் வாடி, இன்னும் அரைப்படி அரிசி அப்படியே இருக்கு, வந்து ஆட்டணும். வர்றேன்டி ஆத்தா, இரு. எட்டி மாடனு, இந்த இருட்டுக்குள்ள இம்பிட்டு தைரியமா வர்றமே, பாம்பு பள்ளி பூரான்னு ஏதாவது கடந்து புடுங்கி விட்டுச்சுன்னா என்னடி பண்றது? ஆமா இருந்து என்னத்தை கண்டோம், கோவிந்தான்னு போய் சேர வேண்டியதான். எரும மாடே, ஒரு பேச்சுக்கு கேட்டோம்னா ஏண்டி அப்படிலாம் சொல்ற? நம்ம எண்ணத்துக்கு நம்ம மனசுக்கு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லுவியா? போய் சேருவாளாம்ல. ஆமா நம்மலாம் இருந்து அப்படியே ஆள போறோம் பாரு. அடி போடி, அங்கிட்டு ஓரமா போய் ஒதுங்கிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். உனக்கு வரலையாடி? நான்லாம் வரல, நீ போ. சரி, இந்த அது வரைக்காவது பேச்சு துணைக்கு வாயேன், கருங்குமுன்னு கிடக்குல்ல. ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்கதான் செய்யுது. போடி, சும்மா 8 மணிக்கெல்லாம் அரண்டுகிட்டு கிடப்பா. 8 மணிக்கெல்லாமா? 8 மணினால இருட்டு தானடி. பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டுக்குள்ளேயே எரும மாடு தெரிய போகுதுங்கிற கதையா? இந்த இருட்டுக்குள்ள என்ன தெரியுது? அடி லைலா, ஏதாவது சோத்த போட்டு எடுத்துட்டு வாடி, வயித்த பசிக்குது. வரேம்மா, சோறுன்னு பறக்காத. எங்கிட்டடி நிக்கிற அடியல? ஷோ இங்கதாம்மா நிக்கிறேன். சுத்தமாவே உனக்கு கண்ணு அவுஞ்சு போச்சா? ஆமா, இந்த கண்ணாடியை மாத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணி மாத்த மாட்டேங்கிற. என்னத்துக்குத்தான் நீ கூட போறியோ தெரியல. போ. சரி கூட்டிட்டு போறேம்மா. இந்தா உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா லெக் பீஸோட பிரியாணி ஆர்டர் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்தா இன்னைக்கு ஒரு புடின்னு பிடிச்சு வெளுத்து கட்டு. ஏய் மத்தியான ஆக்குன சோறே இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு பிரியாணி ஆர்டரு? எதுக்கா? அம்மா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா? எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கேன், அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? ஷப்பா, சே எம்பூட்டு நேரமா அடக்கிக்கிட்டு இருக்கிறது இப்பதான் ஃப்ரீயா இருக்குப்பா.
என்னடி ஆச்சா? ஆச்சடி மாடனே. சரி வா கிளம்புவான். பாவம் அதுக்கு தனியா ஆட்டிக்கிட்டு இருக்குங்க. எருமை, இந்த அளவுக்கெல்லாம் அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அப்புறம் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். அதாண்டி மாடனு, எனக்கு என்னமோ வயிற்றுக்குள்ள கல்லு கிடக்கிறது மாதிரியே தான் தோணுது. அப்பப்ப அடி வயிறெல்லாம் லைட்டா வலிக்குதுடி. அப்படி என்னடி சந்தோஷமான நாள், பிரியாணி ஆர்டர் பண்ற அளவுக்கு? கல்லு கடப்பாருன்னு ஒண்ணு விடாம தின்னா அப்புறம் வலிக்க தான் செய்யும். சொல்றேம்மா சொல்றேன், உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? மாடனே நில்லு. என்ன ஆச்சுடி, திரும்பவும் போகணுமா? எங்கேயோ பிரியாணி ஸ்மெல் வர்ற மாதிரி இல்ல? ஆமாடி, உனக்கு பிரியாணி ஸ்மெல்லு வரும், அடுத்து மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரும், அடுத்து சலங்க சத்தம் கேட்கும். என்ன கூட்டிட்டு வந்து கொலை பண்ணலான்னு பாக்குறியா? வாடி நாயே, துணைக்கு வந்த பாவத்துக்கு கொண்டு விட்டு தான் போவா போல இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடி, எதுக்கு இன்னி நேரத்துல பிரியாணி? இது அந்த பங்கசம் கிழவியோட சத்தம்ல? ஆமாடி, இன்னி நேரத்துல ஆத்தாளு மகளும் பிரியாணி திங்கிறாளுங்க பாரு. ஏய் கொஞ்ச நேரம் நில்லுடி மாடனு, என்ன பேசுறாளுங்கன்னு கேட்டுட்டு போவோம். அவளுங்க என்ன பேச போறாளுங்க, வாடி கிளம்பலாம். பாவம் அங்க அக்கா ஒத்தையில மாவாட்டிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுடி. நைட்டு நேரத்துல மணக்க பிரியாணி திங்கிறாளுங்கன்னா ஏதாவது மேட்டர் இல்லாமலா இருக்கும். நின்று கேட்டுட்டு போவோம். ஒரு நிமிஷம் நில்லு. அம்மா, எல்லாம் உன் மருமக இட்லி கடைக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கான செலிப்ரேஷன் தான் இந்த பிரியாணி. நல்லா சாப்பிடு. என்னடி மாடனு இவ இப்படி சொல்றா? நில்லு, பொறுமையா நில்லு, என்னன்னு கேப்போம். ஆமா, அந்த பையன் சொன்ன வார்த்தைய காதலே வாங்காம போனானட்டியே. அப்புறம் என்னத்த நீ என்ன போய் பண்ண போற? ஆப்பு வைக்க போறாளா இவ? உன் மையம் பண்ணலைன்னா என்னம்மா? உன் மக நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அந்த அன்னைக்கிலேயே ஒழுங்கா வாழ விட்டுருவேனா? என்னடி சொல்ற? அதான் விடிஞ்சா இட்லி கடை திறக்க போறாளே, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இந்த ராத்திரியில எல்லாம் போய் ஒன்னும் பிளான் ஓட்டு ஒன்னும் மாளாது. பேசாம இரு. எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டாடாதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். யூ லூஸ் அம்மா, நான் எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ஆர்டரே போட்டேன். நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே கதை கேளு. என்னடி ஏதோ பண்ணிட்டே வச்சுட்டேன்னு பயங்கரமா பேசுறா? என்னடி பண்ணிருப்பா? அதாண்டி மாடனு எனக்கும் புரியல. என்ன பண்ணிருப்பா? இன்னைக்கு ஊரே இருட்டுக்குள்ள கரண்ட் இல்லாம இருக்கோனா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் மக, நீ பெத்த சிங்கக்குட்டி இந்த லைலா தாமா காரணம். என்னடி சொல்ற? கரண்ட் இல்லாம போனதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, இட்லி கடை போடுற அன்னைக்கு முதல் நாளே பாலை மட்டும் காய்ச்சி குடிச்சிட்டு இந்தாங்க போயிட்டு வாங்கன்னா எல்லாரையும் விரட்ட முடியும்? டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு 2 படி 3 படினாலும் போட்டு இட்லி மாவை ஆட்டணும்ல. அந்த மாவையே ஆட்ட விடாம பண்ணிட்டா அவ எப்படி இட்லி சுடுவா? எப்படி இட்லி கடை ஓபன் பண்ணுவா? அதுக்கு நீ என்னடி செஞ்ச? டிரான்ஸ்ஃபார்ம புகைய வச்சு ஊரையே இருட்டுக்குள்ள போட்டிருக்கேனே, அது யாரால? எல்லாம் என்னாலமா. ஆள் வச்சு எல்லாத்தையும் கணக்கச்சிதமா கரெக்டா முடிச்சிட்டோம்ல. என்னடி சொல்ற? ஆமாம்மா, இன்னைக்கு இந்த ஊரே இருட்டுக்குள்ள கிடக்குனா அதுக்கு இந்த லைலா தான் காரணம். நாளைக்கு உன் மருமக எப்படி இட்லிக்கு மாவாட்டுவா, எப்படி இட்லி கடை போடுவா? நம்ம காட்டுல மழைமா, எதை எப்படி பண்ணணும்னு இந்த லைலாவுக்கு தெரியுமா? கேன பைய வைத்த மவளே, எதுக்கு இந்த முட்டாள்தனமான வேலை? அவ இட்லி கடை போடணும்னா அவ வீட்டுல உள்ள மெயினை மட்டும் ஆஃப் பண்ணி விட வேண்டியதானே? எதுக்கு ஊரையே அமர்த்தி விடனே? அங்கதாம்மா நீ என் மூளையவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவ வீட்டுல மட்டும் ஃபியூஸ் பிடுங்கி விட்டாலோ இல்ல மெயின் ஆஃப் பண்ணி விட்டாலோ அவ வீட்டுக்கு மட்டும் தானே கரண்ட் இருக்காது. மீதம் உள்ள 3 கொடுக்கு வீட்லயும் கரண்ட் இருக்கும்ல. அவளுங்க வீட்டுல போய் ஆட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனாலதான் ஊருக்கே பிடுங்கி விட்டு ஒன்னும் இல்லாம பண்ணி விட்டேன். அடி பாவி, இவதான் இந்த வேலையை பார்த்தவளா? அடியே சக்கே நானே, அப்படி போட அருவால. என் மகளா கொக்கே நானே, எப்படி யோசிச்சிருக்கத்தியா அவன் மூளை? அப்புறம் நம்மளை விட அவன் நல்லா வளர்ந்துக்கிட்டே போவான். அவளை பார்த்து நம்ம நொந்து சாகணுமா? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுமா. எப்படி என்னோட பிளானு? சூப்பர் நீ நான் பெத்த மகளே, அப்படித்தானே இருக்கனே. இப்போ மொத்தமா போச்சு இருட்டுக்குள்ள கிடக்காகல. கிடக்கட்டும், நாளைக்கு வச்சுக்கிருவோம் கச்சேரியே. அடி பாவிங்களா, என்னென்ன வேலை பார்த்திருக்காளுங்க பத்தியாடி? அத்தாடி, இவளுகளெல்லாம் அந்த ஊருக்குள்ள விட்டோம்னா அந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாளுங்க. இப்பவே உள்ள போய் அவளுகளை என்ன பண்றேன்னு பாரு. இல்ல, எங்க போற? இந்த கரண்ட் போனதுக்கு காரணம் அவளுக்கு தானே தெரிஞ்சிருச்சுல. இதுக்கு மேலேயும் இதுக்கடி பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். இன்னைக்கு அவளுகளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ என்ன பண்ணுவ? போய் 4 சாத்துவ, அவ்வளவுதானே? ஆமாடி, அப்பதானே மனசு ஆறும். இருட்டுக்குள்ள புள்ள குட்டி அத்தனையிலையும் போட்டுவிட்டு சோறு கூட திங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து கை வலிக்க மாவாட்டிக்கிட்டு இருக்கோம். காப்படி அரைப்படி அடி 2 குடிக்கு மேல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உட்காந்து பாவம் அதுக கை வலிக்க ஆட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இவளுக உட்காந்து பிரியாணி திண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளுங்க. இவளுகெல்லாம் சும்மா விடலாமா? விடக்கூடாதுடி, சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியே இவளுகளுக்கு கச்சேரியை நடத்தி ஆகணும். மணி 8 தானே ஆகுது. நீ கவலையை விடு. இவளுகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணனா தாண்டி அடங்குவாளுங்க. இதுக்கு மேலேயே இவளுகளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்னடி பண்றது?